தேமுதிக கட்சி தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருந்த வேளையில் காலமாகியுள்ளார். சென்னை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருந்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று பாதிப்பை உறுதி செய்த மருத்துவமனை சுவாச பிரச்சனை காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் விஜயகாந்த். திரையுலகில் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்து பெரும் வெற்றி அடைந்தவர்கள் பட்டியலில் எம்ஜிஆர் பின்புக்கு விஜயகாந்த் தான். விஜயகாந்த் அவர்களுக்கு நிகராக இதுவரையில் எந்த ஒரு நடிகரும் வாக்கு வங்கியை பெறவில்லை. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்கவர் தான் விஜயகாந்த். விஜயகாந்தின் மரணம் பலருக்கு கண்ணீர் வரவழைத்து உள்ளது. அவரின் தீவிர ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்க, மறுபுறம் அவரால் பலம் நடந்தவர்கள் என அவரின் வீட்டின் முன் மக்கள் கூட்டம் அலைமோத துவங்கியுள்ளது. விஜயகாந்துக்கு பிறகு உணவளிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொண்டு இருந்தார் என்பது மறக்க முடியாது. இதே போல தன்னை சுற்றி இருப்பவர்களை பசியுடன் இருக்கக்கூடாது என்பதை கொள்கையாக வைத்து இருந்தவர்தான். இதனால் தன்னை சந்திக்க வருபவர்களை முதலில் சாப்பிட சொல்லிவிட்டு அவர்கள் சாப்பிட்ட பின்புதான் விஷயத்தை கேட்பாராம். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த விஜயகாந்துக்கு கிட்டத்தட்ட 53 கோடி மதிப்பிலான சொத்துக்களும் உள்ளது. இவரது மொத்த சொத்து மதிப்பில் பெரும்பகுதி ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபம், கேப்டன் ஃபார் பிரைவேட் லிமிட் வாயிலாக உள்ளது. மேலும் விஜயகாந்த் தன்னுடைய எதிர்கால தேவைக்காக தபால் நிலைய திட்டங்கள், NSS போன்ற அரசு முதலீட்டின் திட்டத்தின் வாயிலாக சுமார் 2 கோடி ரூபாய் முதலீடு செய்து சேமித்து வைத்து உள்ளார். விஜயகாந்த் பெரிய வாகன பிரியர் என்றால் மிகையில்லை. விஜயகாந்த் தான் நடித்த படத்தில் பெரிய பெரிய கார்களை பயன்படுத்துவது வழக்கம். அந்த வகையில் அவரிடம் பென்ஸ் கார், போர்ட் எண்டவர் ஹோண்டா கார், வால்வோ கார், ராயல் என்ஃபீல்டு பைக், 2 ட்ரெம்போ டிராவலர் ஆகியவை உள்ளது. மேலும் விஜயகாந்த் 2016ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடும் போது இவரது குடும்பத்தில் 2.35 கிலோ தங்கம், 70 கிலோ வெள்ளி இருந்ததாக தெரிவித்தார். இதே போல விவசாய நிலமாக 150 ஏக்கர் நிலத்தையும், விவசாயம் அல்லாத 11 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களும், 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வீடும் வைத்து உள்ளார்.